ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த நாளில் நான் பரலோக மனிதன் என்ற அந்த செய்தியை உங்களுக்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய தொடக்கத்தை சொல்லி முடிக்க இருக்கின்றேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பரலோக மனிதன் என்பவருடைய அப்பா கேன்சர் வியாதினால் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் எல்லாரும் இயேசுவே எங்கள் அப்பாவை குணமாக்கும் என்று சொல்லி விடிய விடிய அவர்கள் அழுது ஜெபம் பண்ணதுனால அவங்க அப்பாவுக்கு சுகமாயிட்டு. அப்படியே அந்த ஃபேமிலியாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த 16 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய பெயரை பரலோக மனிதன் என்று சொல்லுகின்றார். நான் அவருடைய பெயரை உங்களுக்கு நான் இரண்டாவது இந்த செய்தியில் கண்டிப்பாக அவருடைய பெயரை நான் சொல்லுவேன். அப்போது என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு சுகமாயிட்டு, சுகமான பிறகு இவருக்கு என்ன அப்படின்னா, அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க, நான் பைபிளில் படித்தேன், வேதாகமும் படித்தேன், அதிலே சில வார்த்தைகள் இயேசுவே தெய்வம் என்று இருந்தது, அவரே வழியும் சத்தியமும் என்று இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச, அது அப்போ கம்யூனிஸ்ட் ஆகலை, அந்த காலத்தில் பைபிளை பற்றி தெரிந்த இரு வார்த்தைகளை தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்துருந்தார்கள். அப்போ ஆண்டவர் என்ன பேசினார், அவங்க அப்பா சீரியஸாக இருக்கும்போது அவங்க அம்மாட்ட ஏசப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிற சத்தம் கேட்டு தான் அவங்க எழுந்து அவங்களுடைய 6 பிள்ளைகளும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவை சுற்றி அந்த கேன்சரில் சிவியரான கண்டிஷனில் மரணத்தை நெருங்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இயேசுவே எங்கள் அப்பாவை குணமாக்கும் என்று விடிய விடிய சொல்லி கொண்டு இருந்தார்கள். விடுகிற அந்த நேரத்தில் அவர்கள் அப்பா சுகமாகி விட்டார்கள். அப்பொழுது இவருக்கு 16 வயது. அந்த நேரத்தில் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் உயிர் கொடுத்தா, சுகம் கொடுத்தா, நான் உங்களுக்காண்டி சேவை செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போ அம்மாட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பைபிள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அது இல்லைப்பா, இப்போ நம்ம கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்கோம் சீனாவில், அதனால் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள், இதான் நான் 2வது செய்தி, இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை ஆரம்பிக்கிறேன். பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவ ஐயா இருக்காங்க, அங்கே போய் நம்ம 2 பேரும் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் அங்கே 6 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த முதியவர் வீட்டிலே கதவை தட்டுகிறார்கள். அங்கே ஒரு வயதானவர் கேட்குறார், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, பரலோக மனிதன் 16 வயது கேட்குறாரு, எனக்கு பைபிள் வேணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, பைபிள் அங்கே கிடையாது, தர முடியாது, இல்லை அப்படி இல்லை, என்கிட்ட இல்லை அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் ஒரு சிவப்பு புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டாம். அந்த புத்தகத்தை எல்லாரும் வாசிக்கணுமா, வேறு புத்தகம் யார் கையில் இருக்கக்கூடாது என்று சீனாவில் அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி 1974ஆவது ஆண்டில் இந்த மாதிரி ஒரு பயங்கர பிரச்சனையில் அவர் தன்னிடத்திலே பைபிள் இருந்தாலும் இல்லை என்று சொல்லிவிடுகின்றார். அவர் கிறிஸ்தவர் தான், ஏன்னா இல்லைன்னா உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, வேறு மற்ற புத்தகங்களை தான் வாசிக்கணும். அப்போ அவர் என்ன சொல்லிவிட்டார் அப்படின்னா, இது பைபிள் பரலோக புத்தகம், இந்த புத்தகம் உனக்கு வேண்டுமானால் நீ பரலோகத்தில் தான் கேட்க வேண்டும், உனக்கு இந்த புத்தகம் பரலோகத்தில் இருந்து உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பைபிள் கொடுக்காம இவங்க 2 பேரையும் அனுப்பிடுறாங்க, அம்மா பையனை. அப்போ வந்துடுறாரு இவர், இந்த பரலோக மனிதன். அவர் பெயரை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவர் பேர் யூன். நீங்கள் இந்த புத்தகம் வெளியே எங்கேயாவது வேதாகம கடைகளிலே கிடைத்தால் யூன் என்ற பெயர் உள்ள அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் பாருங்கள். வேதாகமத்தின் மேலும் ஏசப்பா மேலே உங்களுக்கு அதிகமான ஒரு அன்பும் ஒரு வைராக்கியமும் வரும். நான் இந்த புஸ்தகத்தை வாங்கி 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. இன்னுமே அதை நான் படிக்கும்போது 2023 திருப்பி இந்த புத்தகத்தை நான் வாங்கி நான் படிக்கும்போது இன்னுமே எனக்கு வேதத்தை இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது வேதத்தில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது இன்னுமே எனக்கு ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் இல்லை, எவ்வளவு நாளும் வாசிக்கிட்டே இருக்கலாம் போல். அது முதுகு வலி வரல, இல்லை தூக்கம் வரல, இல்லை யாராவது வரல அப்படின்னா வந்துட்டாங்கன்னா தான் அதை நிற்பாட்ட வேண்டியது இருக்குது, இல்லாட்டா வாசிக்கிட்டே இருக்கணும் போலே தோண்டிக்கொண்டே இருக்கின்றது. அது அவ்வளவு முக்கியத்துவம். நான் சொல்கிறேன், சங்கீதம் 19:7-8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது.
அடுத்து நீங்கள் பார்த்தீங்க 8வது வசனத்தில், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. 10 பாருங்க, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. இந்த வேதாகமம், இந்த இப்பொழுது நம்ம கைகளிலே தவழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த பைபிள் எவ்வளவு முக்கியமானது. ஆனாலும் அந்த காலத்தில் அது கிடைக்கல. இது கர்த்தருடைய வேத குறைவிற்று ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இது குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இந்த பைபிளில் உள்ள வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகள் அப்படின்னா சொல்லும்போது எனக்கு வாயிலாம் எச்சா ஊறுது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் மேலானது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இருதயத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு ஆவல் உண்டாகுது. அந்த பைபிளை நம்ம சாகு வரைக்கும் நம்ம கையிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. நான் இது வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால 5, 6, 7 புக்கு கிட்ட வாங்கி ரொம்ப கந்தலாயிட்டு. இப்போ நான் எனக்கு ஒருத்தங்க, நாங்கள் எங்களுடைய ப்ரேயர் தொடங்கி 35வது ஆண்டுகள் ஆகின்றன அப்படின்னு ஒருத்தங்க எனக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பைபிள், நல்ல பெரிய எழுத்தாகவும் இருக்குது. அதனால் இப்போ அந்த பைபிள் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னால் வாசித்ததுமே ரொம்ப பழசாகிட்டு. அதுக்கு முன்னால் எத்தனையோ பைபிள் வாசித்து ஆண்டவர் கிருபையினால் எல்லாமே ரொம்ப பழசாக கந்தலாக அப்படி ஆகிட்டு. இப்போ இந்த எனக்கு கிஃப்டாக என்னுடைய ஆவிக்குரிய ஒரு பிள்ளை கொடுத்தா எனக்கு. இதை நான் இப்பொழுது வாசித்து கொண்டு இருக்கிறேன். இது பெரிய எழுத்துள்ள புத்தகம். இதை வாசிக்கும் போது இன்னும் எவ்வளோ ஆயுசு வரைக்கும் இருந்தாலும் நம்முடைய ஆயுசை விட நம்ம பைபிள் வாசித்தது தான் அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ இந்த மனிதன் 100 நாள் உபவாசம் இருக்கிறார். அவர் பேர் யூன். அந்த யூன்கிறவர் 100 நாட்கள் உபவாசம் இருக்கார். உபவாசம் இருந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, பரலோக தேவனிடம் எனக்கு வேதாகமம் வேண்டும், எனக்கு வேதாகமம் வேண்டும், எனக்கு பைபிள் வேண்டும், எனக்கு பைபிள் வேண்டும். 100 நாட்கள் அவர் அப்படியே உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். கால்களெல்லாம் தள்ளாடி கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் அவர் அப்படியே அந்த ப்ரேயரில் இருக்கும்போது அப்படியே தூங்குறார். அப்படியே தூங்கி விழும்போது ஒரு நீண்ட முதியவர் ஒரு வண்டி நிறைய ஏதோ ஒரு பொருளை கொண்டு போகின்றார். அப்பொழுது இவன் பார்க்கின்றான், இந்த யூன் பரலோக மனிதன் அவன் எனக்கு ஒரு பொட்டலம் கொடுங்க அப்படின்னு கனவுல. அப்போ அதை வாங்கி அவர் பார்க்கும்போது உள்ளே அந்த வேதாகமத்துக்குரிய வார்த்தைகள் இருக்கிறதை அவர் பார்க்கின்றார். உடனே அவர் கனவு கண்டு முழிச்சிட்டாரு, எனக்கு பைபிள் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவர் எழும்பிடுறார். பார்த்தா அவர் முழங்கால நின்று ஜெபித்த அந்த காட்சி மிகவும் பலவீனமாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கத்துறாரு, எனக்கு கையில் பைபிள் இல்லையே, நான் கனவுல பைபிள் வாங்கினேனே, இப்போ எனக்கு பைபிள் இல்லையே, பைபிள் இல்லையே என்று சத்தமிட்டு அழுதார். விடிய காலம் 4 மணிக்கு அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் வீட்டில் எல்லாரும், அக்காமாரு, அண்ணன் எல்லாரும், அம்மா அப்பா எல்லாரும் எந்திரிச்சு என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்காங்க. எனக்கு பைபிள் வேணும், நான் கையில் வாங்கினேன், இப்போ எனக்கு பைபிள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கதறி அழுகிறார். எல்லாம் சொல்கிறேன், இவன் பைத்தியம் ஆகிட்டு, பைபிள் இவன் பைத்தியம் ஆகிட்டான், எப்படி இவனை குணமாக்குறது? அவங்க அப்பா சொல்கிறாங்க, என்னையினாலும் எடுத்துக்கிடுங்க ஆண்டவரே, என் பிள்ளை இந்த மனநிலையை நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த யூன்கிறவர் எனக்கு பைபிள் வேணும், எனக்கு பைபிள் வேணும், எனக்கு பைபிள் வேணும், எனக்கு வேதாகமம் வேணும், என்ற வேதாகமம் எங்கே அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறார். ஆண்டவரே எனக்கு இந்த பைபிள் மட்டும் கிடச்சிட்டுனா உங்களுக்காக நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சத்தமிட்டு மிகவும் அழுகிறார். அழுது கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் நேரம் விடிந்து விட்டது. கதவை ஒருவர் தட்டுகிறார்கள். உடனே இந்த குடும்பத்தார் போய் அந்த கதவை திறக்காங்க. கதவை திறந்தார். அங்கே ஒரு கனவிலே இவர் கண்ட அந்த நீண்ட தாடி உடைய ஒரு பெரிய முதியவர் கையிலே ஒரு பொட்டலத்தை வைத்து கொண்டு நிற்கின்றார். உடனே இவங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அவர் சொல்கிறார், யூன் என்ற வாலிபனை எங்கே? இதோ இருக்கின்றான், இவன் தான் யூன். அவரே பெயரை சொல்லி கேட்கிறார், யூன் என்ற வாலிபன் எங்கே? இந்தா இருக்கின்றான் என்னுடைய மகன். உடனே அவனுடைய கையிலே இந்த பொட்டலத்தை கொடுக்குனாங்க. கொடுத்த உடனே அவர் அதை திறந்து வாசிக்கும்போது அல்லேலூயா, அங்கே வேதாகமம் இருந்தது. அந்த பைபிளை அவர் பார்த்த உடனே இந்த யூன்கிற சகோதரனுக்கு பெரிய சந்தோஷம். ஓ, பரலோக தேவன் பரலோகத்தில் இருந்து எனக்கு இந்த வேதாகமத்தை கொடுத்து விட்டார். ஆண்டவர், நான் இது உமக்காக ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். உடனே இவரை கம்யூனிசம் கைது செய்து விட்டது. அவர் தெருவிலே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கின்றார் இந்த வேதாகமத்தை பற்றி. இது எவ்வளவு ஜீவன் உள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது
அவரை கைது பண்ணிவிட்டார்கள். கையிலே விலங்கு போட்டு அவரை வண்டியிலே காவல்துறை போலீஸ் ஏற்றி அவரை கொண்டு ஜெயிலில் கொண்டு அடைத்து விட்டார்கள். இந்த யூன் என்ற பரலோக மனிதன், யூன் பேர், அடைத்து விட்டார்கள். அங்கே அவரை அடிக்கிறார்கள். முதலாவது ஃபஸ்ட்டாக செய்த கொடுமை என்ன அப்படின்னா, கரண்டு ஷாக் கொடுப்பாங்க. 2 கரங்களையும் பின்னாலே கட்டி வைத்து கரண்டில் இருந்து ஷாக் கொடுப்பாங்க. அப்படியே அந்த கரண்டு வந்து உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பாயிற நேரம் இவங்க சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவாங்களாமா. உடனே இந்த சரீரமானது தூக்கி எறியப்பட்டு பனிக்கட்டி நிறைந்த அந்த இடத்துல இந்த சரீரம் போய் விழும்போது இந்த கரண்டு ஷாக்கும் இந்த பனிக்கட்டியை சேர்ந்து தேள் கொட்டியது போல அப்படி ஒரு பயங்கரமான ஒரு வேதனையை அவருக்கு கொடுக்குமா. PSB அப்படிங்கிற அந்த கம்யூனிஸ்ட் வகுப்பை சேர்ந்தவர்கள், நீ யார், உன் பெயர் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்பாங்களாமா. அப்போ இவர் ஒரே ஒரு வார்த்தை, நான் பரலோக மனிதன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாராம். உன்னை சேர்ந்தவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், உன்னை மாதிரி இந்த பைபிள் படிக்கிறவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட இருக்கிற இடத்த நீ காட்டு அப்படின்னு சொன்னால் வாயை திறக்க மாட்டாராம். மனசுக்குள்ளே மட்டும் எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு வேதம் வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆட்களை அனுப்பி கையெல்லாம் கட்டி வச்சுட்டு இரும்பு பட்டையை வைத்து அவரை அடிப்பார்களாம். அவரை அடித்து துப்பாக்கியினுடைய பின் பகுதியை வைத்து மண்டையிலே அடிப்பார்களாம். அப்படியே உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயங்கரமான ஒரு வேதனை. மரக்கட்டையை கொண்டு முதுகிலையும் தலையிலையும் அந்த மரக்கட்டையை கொண்டு அடிப்பார்களாம். உன் பெயரை சொல், நீ யாரென்று சொல், நான் பரலோக மனிதன், அதை தவிர எதுவும் சொல்ல மாட்டார். உன்னுடைய ஆட்கள் எங்கே இருக்கின்றார்கள், எங்கே கூடி ஜெபம் செய்கின்றார்கள், உனக்கு இந்த வேதாகமும் எங்கே கிடைத்தது அப்படின்னு கேட்டு அவரை அடிக்கிறாங்க. நீ வந்து அரசு சார்பு அமைத்துள்ள இந்த கம்யூனிசத்தில் நீ சேர்ந்து கொண்டால் உன்னை நாங்கள் விடுவித்து விடுவோம், இல்லை என்றால் உன்னை நாங்கள் இன்னும் சித்திரவதை செய்வோம், இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவர் முடியாது என்று சொல்லிடுறோம். வாயே திறக்கவே மாட்டாராம். யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த அதிகாரி PSB அந்த அமைப்பாளர்கள் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் வாயை இவர் திறக்கவே மாட்டாராம். அதுக்கப்புறம் என்ன செய்தாங்களா அப்படின்னா, இவர் வாயை திறக்க மாட்டாங்காரு அப்படின்னுட்டு மருத்துவரை ஊசி போட்டு டாக்டரை கூப்பிட்டாங்களாம். டாக்டர் வந்து என்ன செய்தார் அப்படின்னா, பெருவரல் இருக்குல்ல, இந்த பெருவரலில் இந்த நகத்துக்குள்ள ஊசியை என்ன செய்வாங்களாம், ஏற்றுவாங்களாம். அப்படியே ஊசியை ஏற்று அந்த நகைக்கண்ணுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி என்ன செய்வாங்களாம், அப்படியே குத்துவாங்களாம். பேர சொல்லு, உன்னுடைய பேர சொல்லு, நீ எங்கேருந்து வார, இந்த பைபிள் உனக்கு எங்கே கிடைச்சிது, உன்னுடைய கூட்டணி எங்கே இருக்குது, நீ சொல்லு அப்படின்னாலும் ஒரே வார்த்தை மனசுக்குள்ளே, இயேசுவே எனக்கு நீர் வேண்டும், எனக்கு வேதகம் வேண்டும், இந்த வார்த்தையை தவிர எதுவுமே வாயிலிருந்து வரவே செய்யலாம். மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருந்தாராம். அப்படின்னாலும் வலி தாங்க முடியலையாம். அடுத்து என்ன செய்தாங்க அப்படின்னா, 3வது விரல், இந்த நடு விரலில் அதே மாதிரி அந்த நகைக்கண்ணுக்குள்ளே அந்த டாக்டர் வந்து ஊசியை வச்சு குத்தினாராம். அப்படியே 3வது விரலுக்குள்ளே ஊசியை வச்சு வேகமாக அந்த டாக்டர் ஈவு இறக்கம் இல்லாமல் அப்படியே குத்திக்கிட்டு இருக்காராமா. அப்படி குத்திட்டு இருக்கும்போது இரும்பு சங்கிலியை வைத்து அடித்தார்களாம். இரும்பு சங்கிலி, மின்சாரம் பாய்ச்சுகிறார்கள். ஒரு பக்கம் நகைக்கண்ணுக்குள்ளே ஊசி ஏறிக்கிட்டு இருக்கு, இன்னும் 2-3 பேர் சங்கிலியில் வைத்து அடிக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் மின்சாரம் பாய்ச்சின கம்பி சரீரத்திலே அப்படியே மின்சாரம் பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. சரீரத்தில் உடம்புலாம் துடித்து கொண்டு இருக்கிறது. சாட்டை, பெரிய சாட்டை கயிறு, அதை வைத்து இவரை அடித்தே உன்னை சாகடிப்போம் என்று அடித்தார்கள். ஆனால் இவர் என்ன சொல்வாராம், நான் பரலோக மனிதன், நான் பரலோக மனிதன், என் வாயில் பரலோகம்தான் இருக்கும், வேதம்தான் இருக்கும் அப்படின்னு இவர் பட்ட கஷ்டத்தை, இவர் படுகிற பாடுகளை, இவரை வேதனைப்படுத்துறதை மற்ற சிறை கைதிகள் பார்த்து அழுவார்களாம். ஓ, இந்த பையன், இவ்வளவு சிறு பையனுக்கு இவ்வளவு துன்பமா, இவ்வளவு கஷ்டமா, இப்படி வேதனைப்படுத்துகிறார்களே. ஆனால் இந்த யோன் என்ற இந்த பரலோக மனிதனுக்கு இருக்குமா,
கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஏசப்பா என்ன சொன்னாங்க? மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, இந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால் எனக்கு வேதம் தான் வேண்டும் அப்படின்னே மனசுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அது பொன்னை பார்க்கிறோம், தங்கத்தை பார்க்கிறோம், பசும் பொன்னை பார்க்கிறோம், விலையேற பெற்றது பைபிள் அப்படின்னு இவர் மனசில் ஸ்ட்ராங் ஆயிற்று. ஸ்ட்ராங் ஆனதுனால மற்றவங்க பார்த்து அழுதாலும் இவருக்கு மனசில் எந்த கஷ்டமே இருக்காதான். எனக்கு இயேசு வேண்டும், அவ்வளோதான். நான் இந்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன், இந்த இயேசுவுக்காக நான் சேவை செய்வேன், இந்த வேதாகமத்தை நான் இன்னும் அறிவிப்பேன், அப்படி தான் இவர் சொல்வாராம். 2 பேதுரு 1வது அதிகாரம் அந்த 20வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நான் வாசிக்கேன். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேதமானது எந்த மனுஷனாலே எழுதப்படவில்லை, அது தேவ ஆவியினாலே பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதின புத்தகம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முதலாவது அறிய வேண்டியது. அப்போ இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்ட இந்த வேதத்துக்காக நான் வாழ்வேன், இதுக்கு நான் சாட்சியாக இருப்பேன், நான் இவருக்காக நான் ஊழியம் செய்வேன். ஒரு நாள் இவர் சிறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்கும்போது அவருடைய அம்மாவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் பார்ப்பதற்கு அனுமதி அளித்தார்களாம். அப்படியே இந்த யூன் என்ற பரலோக மனிதனை பார்க்க அவருடைய மனைவி, அம்மா, குழந்தைகள் எல்லாரும் வந்து நிற்கும்போது அவங்க மனைவி சொன்னாங்களா, ஒய்ஃபு, இது என்னுடைய கணவன் அல்ல, என்னுடைய கணவன் இவ்வளவு அழகாக இருப்பார், அவர் எவ்வளவு வாட்ட சாட்டமாக இருப்பார், அவர் சிவந்த மேனியுடையவராக இருப்பார், அவர் இப்படி எலும்பு தோலுமாய் இருக்க மாட்டார், இது என்னுடைய கணவன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த யூன் என்பவருடைய சரீரம் அப்படியாய் மாற்றமடைந்து விட்டது. அது எலும்புகள் அடிபட்டு சங்கிலிகளாலும் பட்டைகளாலும் அடிபட்டு விட்டது. எதற்காக? இந்த வேதாகமத்தை திருப்பி கொடுக்கவே மாட்டேன், இந்த இயேசுவை நான் மறுதலிக்கவே மாட்டேன், எனக்கு இயேசு வேண்டும் என்ற இந்த ஆழமான இயேசப்பா மேலே உள்ள அன்பு இந்த அடிகளை தாங்கி அவர் மெலிந்து எலும்பு தோலுமாக அவர் மாறிவிட்டார். அவர் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பாராம், எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும், இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாராம். நான் எங்கே இருந்தாலும் சரி, அது காலையாக இருக்கட்டும், அது மாலையாக இருக்கட்டும், அது இருளாக இருக்கட்டும், அது வெளிச்சமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும். இதுவே அவருடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குமா? அவருடைய சிறைச்சாலையின் அமைப்பை அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள். யூன் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள், 4 அடி நீளம், 4 அடி உயரம். அதாவது 4 அடி தான் நீளம். ஒரு மனிதன் குறைஞ்சது 5 அடி கிட்ட இருப்பாங்க, 5க்கு மேலே இருப்பாங்க. இவருடைய சிறைச்சாலையின் நீளம் வந்து 4 அடி, உயரமும் எத்தனை அடியா? 4 அடி. அகலம் வந்து எவ்வளவு அப்படின்னா, அகலம் 30 அங்குலம் தானா. என்ன 30 அங்குலம் தான் அழகம். அப்போது என்ன அப்படின்னா வந்து குளிர் அதிகமாக இருக்குமா, மேலேருந்து தண்ணி சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டு இருக்குமா. ரூம் வந்து ரொம்ப ஐஸு ரூம், அது ஏசி பயங்கரமான ஏசியில் குளிராக இருக்குமா. தரை வந்து எப்பவுமே ஈரமாக தான் இருக்குமா, தரை ஈரமாக இருக்குமா. நிற்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஏன்னா 4 அடி தான் உயரம், 4 அடி நீளம், 30 அடி 30 அங்குலம் தான் அகலம். அப்படிப்பட்ட இருட்டு அறை, ஒரு சிறிய ஓட்டை வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வருமாறு வைத்திருப்பார்களாம். ஆனால் தேவன் அவருடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பாராம், ஃபியர் நாட், ஃபியர் நாட், நீ பயப்படாத மகனே, உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை இந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத என்று சொல்லி கொண்டு இருந்தாராம். ஆனால் இவர் இவ்வளோ கஷ்டங்களையும் இயேசுவுக்காக மறுதலிக்காமல் தன்னுடைய உடன் ஊழியர்களை பிஎஸ்பி அவங்ககிட்டத்தில் காட்டியும் கொடுக்காம, அந்த அமைப்பில் கம்யூனிஸ்ட் காட்டியும் கொடுக்காம அவர் பொறுமையோடு அங்கே வாழ்ந்து காட்டினார். 1988ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் நாள் இந்த பரலோக மனிதன் விடுதலை செய்யப்பட்டார். அவர் வெளியே வந்தார். வெளியே வர்றதுக்கு முன்பாக அந்த ஜெயிலில் 800 பேர் இருந்தாங்களாமா. 800 பேரில் 600 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 600 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாக அந்த ஜெயிலிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே,
இந்த வேதத்துக்காக இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதனை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எனக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது பைபிளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் 3 நாட்கள் உபவாசம் இருந்து அவர் முழங்காலிலே நின்று ஜெபம் செய்து கடைசியாக இந்த வேத புத்தகத்தை அந்த கம்யூனிஸ்ட் நாட்டிலே அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்ம வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். பைபிள் இல்லாமல் ப்ரேயருக்கு போகிறாங்க, பைபிள் இல்லாமல் ஆலயத்துக்கு போகிறாங்க, பைபிளை கையில் இல்லாமல் ப்ரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்க. எவ்வளவு மனசுக்கு கஷ்டம். ஆனால் இந்த மனிதன், இந்த பரலோக மனிதன் என்ற இந்த யூனி என்பவர் இந்த வேதத்துக்காக அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். மத்தேயு, மார்க் எல்லாமே அப்படியே மனப்பாடம் தான். 2 வாரத்துக்குள்ள வேதாகமத்தை முழுவதுமே படித்து முடித்து விட்டார். வேத புத்தகம் அருமையான புத்தகம். அதை ஜெயிலிலே வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்ம இந்தியாவில், நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜெயிலிலும் சிறைச்சாலைகளிலும் வேதத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை எல்லாரும் எடுத்து படிக்கிறது இல்லை. நீங்கள் படித்தீங்கன்னா நீங்கள் விடுதலை ஆகிருங்கல்ல. நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் என்ன செய்கிறது இல்லை, அவங்க அதெல்லாம் படிக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கையிலே திறந்த வேதாகமத்தை தந்திருக்கின்றார். இதுவே கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆகாரத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, வேத வசனமே கிடைக்காத ஒரு பஞ்சம். இப்போ நம்ம நினைக்கிறோம், ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் பேசினா போதும் ஆண்டவரே, பைபிள் வாசிக்கும் போது ஒரு வசனம் சொன்னால் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த வேதத்தினால தான் ஆண்டவர் சாத்தாண்டத்தில் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று சொன்னார். ஏசப்பா சொன்னாங்க. அப்படியானால் இந்த பைபிள் எவ்வளவு முக்கியமானது, இதை நீங்கள் எவ்வளவு பேர் அற்பமாக நினைக்கின்றீர்கள். சும்மா கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வரக்கூடிய மக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவங்க. பைபிளை எடுத்து ஆவலாய் வாசித்து தியானித்து கர்த்தர் நம்முடைய பேசக்கூடிய எழுத கடிதம் சீனாய் மலையிலிருந்து இறங்கின மோசையின் இடத்திலே அவர் கொடுத்து விட்டது என்ன? பரலோக ராஜ்யத்திலே 12 விதமான கற்கள் இருக்கின்றன. வெளிப்படுத்தல கடைசியில் நீங்கள் பாருங்கள். பதுமராகம் நம்ம பார்த்ததே இல்லை, புஷ்பராகம் நான் பார்த்துருக்கேன், வைரம் நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் முத்துக்கள் பார்த்துருக்கோம், இன்னும் எத்தனை விதமான சுகந்தி, சுனீரம், இப்படியாக எத்தனை விதமான கற்கள் ஜோடிக்கப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தில் ஏசப்பா அதில் ஒரு கல்லை கொண்டு கொடுத்து, இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டு, இதுதான் பரலோகத்தில் இருக்குப்பா, டால் அடிக்கும் நல்லா அப்படின்னு சொல்லலையே. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எழுதி கொடுத்தார், 10 கட்டளை எழுதி கொடுத்தார். இதை நீ படித்தால் நீ வாழ்வாய், அந்த ராஜ்யத்துக்கு நீ வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை எடுத்து கொடுத்தார். அதனுடைய ஒவ்வொரு பகுதியாக தான் நம்ம ஆதியாகமோ, உபாகமோ, எண்ணாகமோ, லேவியராகமோ, அதுக்கு பிறகு நியாயாதிபதிகள், அப்புறம் சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமம், இப்படியாக கடைசியில் மல்கியா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், வெளிப்படுத்தல், விசேஷம் வரைக்கும் நம்ம பார்க்கின்றோம். நான் நினைப்பேன், பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குது, கண்ணாடி கடல் இருக்குது, எவ்வளவோ கனிகள் இருக்கின்றன, ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கின்றன, எல்லாமே இருக்கின்றன. ஆனால் தேவன் அதையெல்லாம் மோசேட்டை கொடுக்கல, கமாண்ட்மெண்ட்ஸை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார். இதை நீ வாசிக்க வேண்டும், இதன்படி வாழ வேண்டும். அப்படியானால் நீங்கள் இந்த உலகத்திலே பிழைத்து வாழ்வீர்கள், பரலோக ராஜ்யத்துக்கும் வருவீர்கள். ஏன்னா நமக்கு ஒரு எதிரி இருக்கான். நீங்கள் என்றைக்குமே நினச்சிக்கோங்க, இந்த உலகத்தில் எந்த மனிதனும், எந்த சகோதரனும், எந்த சகோதரியும், எந்த ஊழியக்காரங்களும், எந்த அரசியல்வாதிகளும் நமக்கு எதிரி அல்ல. ஒரே ஒரு எதிரி சாத்தான் தான். இன்னைக்கு உங்களை மனிதர்கள் தலை குனிய வைக்காங்க, அதெல்லாம் மேட்ரே கிடையாது. நம்ம சகோதரன், நம்ம சகோதரி, நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம அத்தை, நம்ம அக்கா, நம்ம அண்ணன், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல நம்மளுடைய போராட்டம். பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தர் அதை சொல்லி இருந்தார். ஏனென்றால் மக்கள் மிகவும் கடின இதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசுவை நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிரை கொடுத்து அவர் அன்பையே பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவர் மன காட்டத்தில் ஊழியம் செய்யல, பொறாமையில் ஊழியம் செய்யல. ஏசப்பா அன்பினால் ஊழியம் செய்தார், மன உருக்கத்தினால தான் ஊழியம் செய்தாங்க ஏசப்பா. அவருடைய பிள்ளைகளாக நாமும் நம்ம எதிரியாக இந்த உலகத்தில் ஒரு மனிதனை கூட நீங்கள் வைக்காதீங்க.
வைக்காதீங்க. நான் இந்த உலகத்தில் நமக்கு எதிரி யாருமே கிடையாது. மனிதனாக ஒரே ஒரு எதிரி பிசாசு தான். அவன் முன்னால் நம்ம நிமிர்ந்து நிற்கணும். அந்த சாத்தான், அந்த வலு சர்ப்பம் முன்னால் நம்ம நிமிர்ந்து நிற்கணும். நம்முடைய வாழ்க்கை அவன் முன்பாக உயர்ந்து இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த வேதாகமம் போதுமானது. நீங்கள் ஏசாயாவில் உங்களுக்கு ஒரு வசனம் வாசித்து காட்டுறேன். ஏசாயா 42வது அதிகாரத்தில் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்தில் இதை வாசித்து, இந்த பைபிள்லாம் இவ்வளவு பெருசாக வாசிக்கிறேன். 42 ஏசாயா 21. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார். 2வது, அதை மகிமையுள்ளதாக்குவார். அப்போ வேதம், பைபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது முக்கியமானது. தேவனே அதை முக்கியப்படுத்தும் போது, ஏனென்றால் அதில் இருந்துதான் உங்களுக்கு வார்த்தைகள் கிடைத்து நீங்கள் ஜீவன் அடைகின்றீர்கள். உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருன்னு டாக்டர் சொல்ல மாட்டாங்க. பார்க்கலாம், இந்த மருந்தை சாப்பிடுங்க, 15 நாள் சாப்பிட்டு பாருங்க, 10 நாள் சாப்பிட்டு பாருங்க, இல்லைன்னா 1 மாதம் கழிச்சு பாருங்க, இல்லைன்னா அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம், ஸ்கேன் எடுக்கலாம், இல்லை எக்ஸ்ரே எடுக்கலாம், இல்லை எம்ஆர்ஐ எடுக்கலாம், இல்லை எண்டோஸ்கோப்பு பார்க்கலாம், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால், நீ என் சமூகத்தில் அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. டாக்டர் சொல்ல மாட்டாங்க, என்ஜினியர் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வெக்கப்பட மாட்டீங்கன்னு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசிக்கிற, நீ வெக்கப்பட்டு போக மாட்ட. இரவு பகலும் நீங்கள் பைபிள் படிங்க. கடனாக இருக்கா உங்களுக்கு? நீங்கள் கடனில், லட்சக்கணக்கில் கடனில் இருக்கீங்களா? கோடி கணக்கில் கடன் இருக்கீங்களா? 1000 கணக்கில் கடன் இருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையினால. நீங்கள் இரவும் பகலும் வேதத்துக்கு நீங்கள் பைபிள் படிக்க 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 உங்களுடைய கடன்கள் தானாக அடைபடும். அது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. நானும் அதெல்லாம் அனுபவித்திருக்கிறேன். பெரிய பேப்பரில் கடன்களை எழுதி வைத்து, நான் அதை பைபிளில் வைத்து, அப்போ தான் எனக்கு ஆண்டவர் பேசினார். சங்கீதம் 1 இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நம்ம செய்கிறது வாய்க்கணும். அது எங்கிருந்து வருமோ எப்படி வருமோ தெரியாது. ஆனால் நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நீ வாசிக்க வேண்டும். கடமைக்காக 5 வசனம் அல்ல, கடமைக்காக ஒரு அதிகாரம் அல்ல, என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, இரவும் பகலும், டே அண்ட் நைட் நீங்கள் வாசித்து பாருங்க. உங்களுடைய மனநிலை சரியாகும். மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. ஒரு வேலை செய்கிறதுக்கு, வேலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கீங்க. நீங்கள் ஜாபாக இருந்தால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிட்டக்க வேலை செய்கிறீங்க. ஆனால் பைபிளுக்கு நீங்கள் 1 மணி நேரம் கொடுத்துருப்பீர்களா? வேதத்துக்கு அப்படியாக நீங்கள் அதை வாசிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படியே ஐயோ நேரம் முதுகு வலிக்குத, பயிர் வசிக்குத அப்படின்னு தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்குமே ஒழிய அது தேனாக தான் இருக்கும், தெவிட்டாது. அப்படி வாழ்ந்தவர்கள், வாசித்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். தேவன் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமைப்படுத்தி இருக்கின்றார். 2 பேதுரு 1:20-21 அது வேதம் குறைவற்றது என்று சொல்லுகிறது. அந்த வேதத்தை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய ஆவியினால் எழுதப்பட்டது. அதனால் அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிப்பதினால், அந்த ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறேன், எனக்கு ஏறக்குறைய 30 நிமிடங்கள் ஆகிவிட்டது. சங்கீதம் 19:11 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 19:11 அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இந்த வேதத்தினால் நான் எச்சரிக்கப்படுகிறேன், அதனால் மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்று முதல் நீங்கள் வேதத்தை கையில் எடுக்கிறீங்க, நீங்கள் டே அண்ட் நைட்டு வாசிக்கிறீங்க, அதை நீங்கள் கை கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய மனநிலை ஃபஸ்ட்டு சரியாகும். பாவங்களுக்கு விலக்கி காக்கப்படுவீர்கள். யாரை பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதை பேசக்கூடாது, எதை பேசு, எதில் தலையிடு, எதில் தலையிடக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கும் பைபிள். அதனால் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. சங்கீதம் 19:11. அதனால் அருமையானவர்களை, இந்த வேதத்துக்கு ஒரு பரலோக மனிதன் யோனி என்பவர்
இவ்வளவாய் கஷ்டப்பட்டு அந்த வேதத்தை 100 நாட்கள் உபவாசித்து அவர் அதை கேட்டு பெற்றுக்கொண்டார் என்றால் அது எவ்வளவு அருமையானது. இன்றைக்கு நம்ம கைகளிலே தவழ்கின்றது. ஆனால் வரும் ஆண்டவருடைய வருகை வரும் காலங்களிலே இது நம்மிடம் இருக்காது. அதை பறித்து விடுவார்கள். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே அன்றைக்கு இருக்காது. இன்றைக்கு போதுமான அளவு, தேவையான அளவு வாசித்து மெமரி பண்ணி எழுதி வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் இந்த பூமியிலே ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேதத்தை பற்றி எங்களுக்கு முக்கியமாக நீங்கள் எடுத்து கொடுத்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றிப்பா. இன்று முதல் நாங்கள் வேதத்தை சுமந்து இருக்க வேண்டும். அதை நாங்கள் வாசிக்க வேண்டும். அதை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் ஜீவிக்க வேண்டும். உம்மோடு வாழ வேண்டும். இந்த வார்த்தையினால் பிழைத்துக் கொள்ள வேண்டும். உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.